10 வருடங்களுக்கு முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன். நான் ஒரு மஸ்ஜிதில் இமாமாக கடமை புரிந்த போது ஒரு மதரசாவினுடைய அதிபர் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டார்கள். என்னுடைய மதரசாவிலே கற்கின்ற மாணவர்கள், ஒரு மாணவன் இருக்கிறான், தந்தையை இழந்த ஒரு யத்தீமான மாணவன் இருக்கிறான், வகுப்பில் மிகவும் திறமையான ஒரு கெட்டிக்கார மாணவன், மட்டுமல்ல அல் குர்ஆனை அவனுடைய உள்ளத்திலே சுமந்த ஒரு ஹாஃபிலாக அவன் இருக்கிறான். எழுதுகின்ற பரீட்சையிலே மிக உன்னத புள்ளிகளை பெற்று முதலாம் பிள்ளையாக இருக்கின்றான். ஆனால் 3-4 வருடங்களாக மந்த்லி ஃபீஸ் கட்ட முடியாமல் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எரியஸ் ஃபீஸ் இருக்கிறது. மதரசாவுடைய சட்டம் எரியஸ் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாடசாலையிலிருந்து மதரசாவிலிருந்து விலக்க வேண்டும். இந்த மாணவனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? மதரசா இப்படியான ஒரு திறமையான மாணவனை இழக்க விரும்பவில்லை. ஆனால் வறுமை அவனுக்கு தடையாக இருக்கிறது. அவன் படிக்கின்ற ஓதுகின்ற கிதாபுகள் அவனுடையதல்ல, நூலகத்திலிருந்து வாங்கி எடுத்துக் கொள்கிறான் அல்லது பக்கத்தில் இருக்கின்ற மாணவர்களிடத்தில் எட்டி பார்த்து படிக்கின்றான். இந்த அளவுக்கு ஒரு வறுமை நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வசதி படைத்த ஒருவரிடத்தில் சென்று இந்த நிலையை நான் சொன்னேன். அந்த வசதி படைத்த மனிதர் சொன்னார், அவர் படித்து முடிக்கின்ற வரைக்கும், ஓதி முடிக்கின்ற வரைக்கும் அவருடைய அனைத்து விஷயங்களையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என்னை அந்த மாணவனுக்கு நீங்கள் காட்டிக் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன், உங்களுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். அல்ஹம்துலில்லாஹ் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் அந்த மாணவன் படித்தான், நல்ல பெறுபேறுகளை பெற்றான், புலமை பரிசில் பெற்று எகிப்து அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டிக்கு சென்று BA முடித்தான், மாஸ்டர் முடித்தான், PhD முடித்தான். இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான ஒரு கலாநிதி பட்டத்தோடு அவர் இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல அரபுலகத்திற்கே பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு அவர் இன்று ஒரு கலாநிதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாட்டுக்கு வருகின்ற போதெல்லாம் அந்த ஏழை மாணவனாக இருந்தவர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று, என்னுடைய மாதாந்த கட்டணத்தை கட்டி மந்த்லி ஃபீஸ் எனக்காக கொடுத்து என்னை வாழ வைத்த என்னுடைய அறிவு தந்தையை, அந்த பணக்கார செல்வந்தரை என் கண்ணிலே காட்ட மாட்டீர்களா? நான் சொன்னேன், நிச்சயமாக அதை மட்டும் காட்ட மாட்டேன், அதை நீங்கள் இடத்தில் கேட்க வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.